விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ஸ்கோர். ஓகே, நீ வந்து 15 எடுத்திருக்க, ஜனவர்ஷினி வந்து 16 எடுத்திருக்க. கரெக்டா? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க நீங்கள்? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? சிட்டப் ஸ்டெப் ஒழுங்காக பண்ணல மேம். அப்புறம் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஓகே, ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்கள் நல்லா க்ரூம் ஆகணும். ஓகே. அண்ட் ஹேமந்த் குமார், உங்களோட கோரியோகிராஃபிலேருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ராங்காக இருந்துச்சு. ஓகேயா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து ஹேமந்த் குமார் வந்து எலிமினேட் ஆகிறான். ஜனவர்ஷினி, இனிமேல் வந்து யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இது ஒரு வார்னிங். 18 கீழே வந்துச்சுனாலே எல்லாருமே வந்து சேஃப் ஜோன் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஓகே, கோ பேக் டு யுவர் பிளேஸ். ஓகே, நெவர் மைண்ட். அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோனாலே கஷ்டம். அந்த ரியாலிட்டி ஷோவில் இருக்கிற இன்னொரு பெரிய கஷ்டம் எலிமினேஷன். அதுவும் குழந்தைங்களோட ரியாலிட்டி ஷோவில் மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய டென்ஷன் எதுனாலே இந்த எலிமினேஷன் தான். இங்க பாருங்க ஹேமந்த் குமார், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேவா? அழக்கூடாது செல்லம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது என்ன இருக்குது, ஒரு ரியாலிட்டி ஷோ. இங்க நீங்க டான்ஸ் ஆடினீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க இதோட நல்லா டான்ஸ் ஆடணும். ஓகேவா? ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி, எல்லாருமே அப்படி தான் ஹேமந்த் குமார். இங்கே பாரு, லைஃப்பில் ஜெயிச்சவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பீரியடில் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி அவங்களும் அழுவாங்க. அழக்கூடாதுன்னு நான் சொல்ல, இந்த மாதிரி தான் அவங்களும் அழுதுருப்பாங்க. ஆனால் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்மளால் டான்ஸ் ஆடி காட்ட முடியும், இதோட சூப்பராக நம்ம ஆடுவோம் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? ஷுவரா? எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் மறுபடியும் அந்த சப்ஜெக்டில் நம்ம சூப்பராக மார்க் வாங்க காட்டுறது இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே, அதே மாதிரி ஜெயிச்சவங்களும் ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடாது. நீங்களும் இன்னும் மேலே இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஹேமந்த் குமார், டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கும் டென்ஷன் ஆகுது நீங்கள் அழுதிங்கன்னா. இருங்க, உங்களுக்காக ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. அந்த கிஃப்ட் வவுச்சரை வாங்கிக்கோங்க. அந்த கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு கொடுக்க, கேன் வி ஹேவ் த ஜட்ஜஸ் ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ்?